வணக்கம் அன்பு நேயர்களே. இந்த அற்புதமான நேரலைக்கு வரக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள். தொடர்ந்து நம்ம பார்த்துட்டு இருக்கிற எல்லா பதிவுகளுமே உங்கள் வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றத்தையும், நல்ல ஒரு அதிர்வலைகளையும் கொண்டு வந்து சேர்த்துட்டு இருக்குன்னு நினைக்கும்போது எனக்கு மற்றற்ற மகிழ்ச்சி. வாட்ஸ்அப்பில் நீங்கள் கமெண்ட் செக்ஷன்லலாம் நீங்கள் கொடுக்கக்கூடிய கருத்துக்களை பார்க்கும்போதே எனக்கு தெரிஞ்சிருச்சு, இந்த நல்ல அதிர்வலைகள் உங்களை வந்து சேர்ந்துட்டுருக்குன்னு. அதனால தான் நான் சொல்கிறேன், எதை தேடுறோமோ அதுதானே கிடைக்கும். அதை விட்டு வேறு என்ன கிடைக்க போகுது சொல்லுங்கள். அதனால தான் நல்லதை தேடுங்கன்னு நான் சொல்கிறேன். இந்த பதிவு கடகராசிக்காரர்களுக்கான ஒரு அற்புதமான பதிவு. அவங்க வாழ்க்கையில் ஒரு முறையாவது இந்த பதிவு அவங்க கண்ணில் பட்டுட்டாலே போதும், கடகராசிக்காரங்க கண்டிப்பாக ஒரு நல்ல எதிர்காலத்தை அமைப்பதற்கான ஒரு ஒரு அட்லீஸ்ட் ஒரு 5% நம்ம சேனலில் நம்ம இந்த பதிவின் மூலமாக அவங்களுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும்னு நான் நம்புகிறேன். ஆகையால் ஸ்கிப் பண்ணால் முழுமையாக பாருங்கள். நீங்கள் யூடியூப்பில், ஃபேஸ்புக்கில், இன்ஸ்டாகிராம்லன்னு எந்த வீடியோ எந்த பதிவை பார்த்தாலும் சரி, ஒரு 1% உங்கள் வாழ்க்கைக்கான முன்னேற்றத்திற்கான ஒரு விஷயம் அதில் கிடச்சிட்டா கூட நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணதுக்கு அதுதான் பிரயோஜனமான ஒரு விஷயம். மற்றபடி நீங்கள் மணிக்கணக்காக ரீல்ஸ் பார்த்து, வீடியோ பார்த்து, கமெண்ட் பண்ணி ஒரு யூஸுமே இல்லை. வெறும் என்டர்டைன்மெண்ட்டு தான். உங்களுடைய பொழுதுபோக்கு மீண்டும் நமக்கான பொழுதை உருவாக்கி தருமான்னு கேட்டால் கிடையாது. அப்போ பொழுதுபோக்கே வேண்டாமான்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக வேணும் தான். உங்களுடைய ரிலாக்ஸ்னஸ்க்காக நீங்கள் உங்கள் பொழுதுபோக்கை பயன்படுத்தலாம். ஆனால் உங்கள் வாழ்க்கைக்கான பொழுதையும் சரியாக பயன்படுத்தி ஆக வேண்டும். ஆகவே கடகராசிக்காரங்க ஸ்கிப் பண்ணால் முழுமையாக பாருங்கள். இந்த பதிவுகள் எப்படி அனைவரது மனதிலுமே இடம்பெற்று இன்றைக்கி நல்ல மாற்றத்தையும், முன்னேற்றத்தையும், அதிர்வலைகளையும் கொடுத்துட்ருக்கோ, அதே போல் தான் நம்ம நம்பிக்கையோடு கொடுத்த இந்த மூலிகை சாம்பிராணி இன்றைக்கி அனைவரது மனதிலுமே இடம்பெற்று இன்றைக்கி நல்ல ஒரு மாற்றத்தையும், முன்னேற்றத்தையும் கொடுத்துட்ருக்குன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷம், ரொம்ப மகிழ்ச்சி. இதனால தான் ஒரு முறை தான் நான் வாங்குங்கன்னே சொல்லுவேன் எல்லாருக்கிட்டையுமே. இது வரைக்கும் நம்மள்ட்ட ஆர்டர் பண்ணவங்க எல்லாருக்குமே தெரியும். ஒரே ஒரு முறை வாங்கி பாருங்கன்னு மட்டும்தான் நான் சொன்னேன். அதுக்கு மேலே நான் யாரையுமே வாங்குங்கன்னு சொன்னவே இல்லை. நீங்களாக தான் திரும்ப திரும்ப கேட்க ஆரம்பிச்சிங்க. நீங்களாக தான் திரும்ப திரும்ப வாங்க ஆரம்பிச்சிங்க. இன்றைக்கி எவ்வளோ பேர் வீட்டுக்கு நம்மளுடைய சாம்பிராணி போயிருக்குன்னு நான் நினைக்கும் போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது, மகிழ்ச்சியாக இருக்குது. புதுசாக வேணும்னு நினைக்கிறவங்க, ஆர்டர் பண்ணணும்னு நினைக்கிறவங்க 9345397667 இந்த நம்பருக்கு மெசேஜ் பண்ணி உங்களுடைய ஆர்டர் வந்து நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. சரிங்களா? சரி, இப்போ கடகராசிக்காரர்களுக்கான விஷயத்தை பார்ப்போம். கடகராசிக்காரர்கள் ஒவ்வொரு ராசிக்காரர்களும் அவர்களுடைய வாழ்க்கையிலேயே அவர்கள் வாழ்ந்து முடிக்கக்கூடிய இந்த வாழ்க்கை முழுவதுமே அவர்களுக்கென்று சில விஷயங்கள் இருக்குது. அதை என்றைக்கு அவங்க தெரிஞ்சுக்கிறாங்களோ, புரிஞ்சுக்கிறாங்களோ, யோசிக்க ஆரம்பிக்கிறாங்களோ, அவங்க அன்றைக்கி அடுத்த கட்டத்துக்கு போகிறாங்க. கடகராசிக்காரர்கள் வாழ்க்கையில் வாங்கி வந்த வரம் என்ன, சாபம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, கடகராசிக்காரர்களை பொறுத்தளவுக்கு நம்ம ஒவ்வொரு பதவிகளிலுமே சொல்லியிருக்கோம். வேலைக்கான நபர்கள், தொழிலுக்கான நபர்கள், கடல் கடந்து போய் சம்பாதிக்கிற திறமை இருக்கும், வெளியூர் போய் சம்பாதிக்கிற திறமை இருக்கும், பணம் சார்ந்து, பொருளாதாரம் சார்ந்து நான் ஸ்ட்ராங்கான ஒரு பர்சனாக இருக்கணுன்ற ஆழமான எண்ணம் கொண்டவர்கள் தான் கடகராசிக்காரங்க. அப்படியே கடுகு சிறுத்தாலும் காரம் வந்து ரொம்ப கடுசாக இருக்குன்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி தான் கடகராசிக்காரங்களை பொறுத்தளவுக்கு அவர்களுடைய எண்ணங்களும் சிந்தனைகளும் மிகப்பெரிய அளவுக்கு இருக்கும். நம்ம நினைப்போம், சரி அவங்க சம்பாரிச்சிட்டாங்கப்பா, ஒரு வீடு கட்டிட்டாங்க, எவ்வளோ பெரிய விஷயம் பண்ணிட்டாங்கன்னு நம்ம நினைப்போம். ஆனால் அவங்க மனசுக்குள்ளே போய் பார்த்தா தான் தெரியும், இதுதாப்பா பிள்ளையார் சொல்லியே, இன்னும் என்னுடைய ட்ரீம் வேறு, என்னுடைய கனவுகள் வேறு, இன்னும் அதெல்லாம் தெரிஞ்சால் எல்லாம் அப்படியே அதிர்ச்சியாக சிலையாட்டம் ஆயிடுவாங்க போல இருக்குது. அந்தளவுக்கு என்னுடைய எதிர்காலம் அதிகமான ஒரு பெரிய ட்ரீம் கனவு அப்படின்னு கொண்டவர்கள் தான் இந்த கடகராசிக்காரங்க. அப்படிப்பட்டவர்கள் அனைவரும் அவர்களுடைய எதிர்கால கனவை நினைவாக்கிடுறாங்களான்னு கேட்டால், ஐயா எதிர்கால கனவுனா என்ன சொல்லுங்கள்? ஒரு நார்மலான ஒரு பர்சன், ஒரு மனிதன், இந்த உலகத்தில் பிறந்த ஒரு சாதாரண மனிதன், சாமானிய மனிதன் என்ன எதிர்பார்ப்பான்? நல்ல வேலை, நல்ல சம்பளம், நல்ல மனைவி, நல்ல ஆரோக்கியமான குழந்தைகள், ஆரோக்கியமான வாழ்க்கை, தனக்குன்னு ஒரு வீடு, தனக்குன்னு ஒரு காரு, மனைவிக்கு நகையெல்லாம் செஞ்சு போடணும், குழந்தைங்களுக்கு எதிர்காலத்தில் நிறைய சொத்து சேர்த்து வைக்கணும், தானும் ஒரு தொழிலதிபராக வரணும், நல்லா சம்பாதிக்கணும், இந்த பொசிஷனில் இந்த வேலையில் இருக்கணும். இது எல்லாமே சாமானியமாக ஒரு மனிதனுடைய மனதில் இருக்கக்கூடிய சாதாரண ஆசைகள் தான். இது அடிப்படை ஆசைகள்னு கூட சொல்லலாம். அடிப்படையாக ஒரு மனிதன் வாழ வீடு, உண்ண உணவு, உடுக்க உடை, இதை எதிர்பார்க்கிறது தான். சரிங்களா? அப்போ அந்த எதிர்பார்ப்பு இல்லாத மனிதனே இல்லை அப்படின்னே சொல்லலாம். ஆனால் அந்த எதிர்பார்ப்பில் என்னைக்கு அளவுக்கு மீறி அந்த விஷயங்கள் எல்லாமே சேருதோ அன்னைக்கு அதை மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுக்கணும்னு நினைப்பவர்கள் மாமனிதர்கள், நல்ல உள்ளம் கொண்டவர்கள். சரிங்களா?
அந்த மாதிரி தான் கடகராசிக்காரங்களை பொறுத்தளவுக்கு என்னென்னா, நிறைய சம்பாதிக்கணுன்ற எண்ணம் கொண்டவர்கள். அதற்காக பெரும்பாலும் இவங்களுடைய லைஃப்பில் வேலைக்காக தான் அதிக நேரத்தை செலவு பண்ணியிருப்பாங்க. இந்த ராசிக்காரங்களை யார் எடுத்து பார்த்தாலுமே பாருங்கள், வேலைக்காக தான் அதிகமான நேரத்தை செலவிட்டிருப்பாங்க. ஒருவேளை வேலைக்காகலாம் நான் அதிக நேரத்தை செலவிடலைங்க, எனக்கு வேலைக்கான எண்ணமே இல்லைங்க, நான் வேலைக்கு போகிற ஐடியாவே எனக்கு கிடையாதுங்க, நான் இப்படி தான் இருந்துட்டு இருக்கிறேன், நீங்கள் எப்படி நான் கடகராசி தான், எனக்கு எப்படி இந்த மாதிரி இருக்குது, ஆனால் நீங்கள் வேலைக்கான நபர்கள்னு சொல்கிறீங்களே அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஐயா நான் அதுதான் ஆரம்பத்துலேருந்து சொல்கிறேன். ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் ஒவ்வொரு குணங்கள், ஒவ்வொரு அடையாளங்கள் இருக்குது. இப்போ இந்த ராசிக்காரங்கன்னா கோவம் வரும், இந்த ராசிக்காரங்கன்னா ரொம்ப இலகுவானவர்கள், இந்த ராசிக்காரங்கன்னா யார் எல்லாத்தையும் நம்பிடுவாங்க, ஏமாந்துருவாங்க அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் ஒவ்வொரு அடையாளங்கள் இருக்குது. அப்படி பார்த்தோம்னா கடகராசிக்காரங்கன்னா வேலைக்கான நபர்களாக தான் இருக்கணும். ஒருவேளை அந்த பண்பு இல்லை, அந்த குணம் இல்லை, அந்த எண்ணம் இல்லை அப்படின்னா மாற்றிக்க வேண்டியது மற்றவர்கள் அல்ல, நீங்கள் தான். அப்போ கடகராசியில் பிறந்த ஒவ்வொருவரும் வேலைக்கான நபராக தான் இருக்கணும், தொழிலுக்கான நபராக தான் இருக்கணும், பொருளாதார ரீதியாக ஸ்ட்ராங்கான ஒரு பர்சனாக இருக்கணுன்ற எண்ணம் நிச்சயமாக அவங்களுக்குள்ளே இருக்கும். சரிங்களா? அதே போல் இவங்கக்கிட்ட மாற்றிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னு கேட்டால், குடும்பத்தோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கான நேரத்தை ஒதுக்கணும். ஏன்னா இந்த ராசிக்காரர்களுடைய ஜாதகங்களை அதிகமாக பார்க்குறப்ப இருந்த ஒரு குறைபாடே இதுதான். என்னென்னா வேலை 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 வேலைன்னு அதிக நேரமும் காலத்தையும் இதுக்காகவே செலவு பண்ணிக்கிட்டே வெளியூர் போகிறது, அங்கே போகிறது, வெளிநாடு போகிறது, வீட்டு பக்கம் அதிகமாக வீட்டில் உள்ளவர்களுடைய அந்த ஒரு நேரத்தை செலவிடக்கூடிய சூழ்நிலையே இல்லாத மாதிரி ஒரு வாழ்க்கையாக இந்த கடகராசிக்காரங்க பெரும்பாலான நபர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அதை மாற்றிக்கொள்வது நம் கடமை தான். என்னங்க பண்ணுறது, என் வேலை அப்படி தான், என்னுடைய தொழில் அப்படி தான், அப்புறம் நான் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஐயா வேலை தொழில் ஒரு மனிதனுக்கு கண்டிப்பாக தேவை. அது இல்லாத மனிதர்கள் இங்கே நிறைய பேர் இன்றைக்கி தடுமாறுறாங்க, கஷ்டப்படுறாங்க, கடன் வாங்குறாங்க, கடனை திருப்பி கட்ட முடியாமல் இன்னும் கடன் வாங்குறாங்க, நிறைய மைண்ட் டிப்ரெஷனுக்கு போயிடுறாங்க. ஆனால் நான் இதனால தான் நான் ஒவ்வொரு வாட்டியும் அந்த வார்த்தையை சொல்கிறேன், அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு. நீங்கள் சம்பாதிக்கிறீங்களா, 8 மணி நேரம் சம்பாதிக்கிறீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு 2 மணி நேரம் இல்லைனா ஒரு 3 மணி நேரமாவது உங்கள் ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி நேரத்தை ஒதுக்கணும். வேலையை அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சமாவது நீங்கள் ஆல்ட்ரு பண்ணணும், அதுக்கேற்ற மாதிரி ஆட்களை போடணும். இதெல்லாம் நீங்கள் தான் பண்ணியாகணும். ஏன்னா இந்த பெரும்பாலும் இந்த ராசிக்காரர்களுக்கு இது ஒரு அவங்க லைஃப்பில் இவர்களுக்கு அது குறையா இல்லையோ, இவர்களோடு இருப்பவர்களுக்கு வாழ்க்கையில் ஒரு குறையாகவே இது தெரியும். என்னங்க ஒரு தாய்மார், ஒரு அம்மா நினைப்பாங்க, என்னப்பா என் பையன் வீட்டுக்கே அதிகமாக வரமாட்டேன்றான், வேலை வேலைன்னு அலையிறான், மனசார அவனை பார்த்து வாழ்த்த கூட முடியல, கண்ணில் கூட பார்க்க முடியல, அவன் இப்படியே வெளியவே சுற்றிட்டு இப்படி ஒரு அம்மாவுடைய நினைப்பு இருக்கும். என் கணவர் வேலை வேலைன்னே இருக்காருங்கப்பா, வீட்டுக்கே வரமாட்டேன்றான்னு ஒரு மனைவியுடைய ஒரு கவலையாக இப்படி ஒன்று இருக்கும். அது ஒவ்வொருத்தருடைய உறவு முறையிலேருந்து பார்க்குறப்ப இவர்களுக்குடைய அந்த நேரமின்மை அப்படின்றது தான் இந்த ராசிக்காரர்களுக்கு அவ்வப்போது அது ஒரு குறைபாடாக இருக்குது. அப்போ இதை சரி செய்து கொள்ள வேண்டியது நீங்கள் கண்டிப்பாக அதுக்கான முயற்சிகளையும் நீங்கள் கண்டிப்பாக எடுக்கணும். ரெண்டாவது விஷயம் என்னென்னா, பெரும்பாலும் இந்த ராசிக்காரர்களுக்கு சொந்த பந்தங்கள் ஃபேவரபுளாகவே இருக்க மாட்டாங்க. நீங்கள் நல்லா நோட் பண்ணி பாருங்கள். முன்னாடி ஒரு மாதிரி தான் பேசுவாங்க, நல்லா அப்படியே சிரித்த முகத்தோட. பின்னாடி போனதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் பின்னாடி வேறு சில மாதிரி மாறுவாங்க, பேசுவாங்க. இந்த ராசியில் பிறந்தவர்கள் 100% எல்லாருக்குமே சொந்த பந்தங்கள் ஃபேவரபுளாகவே இருக்க மாட்டாங்க அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனால் பெரும்பாலான நபர்களுக்கு இந்த ராசியில் இருப்பவர்களுக்கு சொந்த பந்தங்கள் ஃபேவரபுளாக இருக்கிறதே கிடையாது. பேருக்கு தான் இருப்பாங்க, சொந்தக்காரங்க பேருக்கு தான் இருப்பாங்க. எல்லா விஷயத்துக்கும் கூட நின்று நீங்கள் மனசார நீங்கள் நல்லா இருக்கணும்னு நினச்சி ஒவ்வொரு விஷயத்தையும் பண்ணுறவங்க இருக்காங்களான்னு கேட்டிங்கன்னா, யார் மனசுக்குள்ளேயும் கண்டுபிடிக்கவே முடியாது. அது இந்த காலத்தில் உங்கள் பக்கத்தில் இருக்கிறவங்க கூட என்ன நினைக்கிறாங்கன்னு நம்மளால் கண்டுபிடிக்கவே முடியாது, யோகிக்கவே முடியாது. ஏன்னா இந்த காலத்தில் மனிதனுடைய குணம் ஒரு நிமிடத்திற்கு பல சிந்தனைகள் ஓடுது. நிமிடத்துக்கு நிமிடம் மனிதனுடைய குணங்களும் எண்ணங்களும் மாறிட்டுருக்கு. அப்போ நம்ம அதெல்லாம் புரிஞ்சுக்கணும். மற்றவர்களுடைய யாருடைய பேச்சையும், அதுவும் குறிப்பாக நண்பர்கள், சொந்த பந்தம்னு சொல்லி தன்னுடைய வாழ்க்கை முறையை பற்றி யாரேனும் ஏதேனும் தேவையற்ற விஷயங்களை பேசுகிற மாதிரி இருந்ததுன்னா அது தன்னுடைய காதில் இந்த பக்கம் வாங்கி அந்த பக்கம் விட்டுறது கடகராசிக்காரங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது, சேஃப். அதுதான் உங்களுக்கு, அதுதான் பாதுகாப்பு. ஏன்னா இந்த மாதிரி டாக், இந்த மாதிரி பேச்சுக்கள் உங்கள்கிட்ட வரும், இந்த மாதிரி டாக் வரும்,
புரியுதுங்களா? இந்த மாதிரி பேச்சு வரும் உங்களை சுற்றி. இந்த மாதிரிலாம் பேசுவாங்க. இல்லாத பொல்லாதெல்லாம் பேசுவாங்க. சொந்தக்காரங்களே பேசுவாங்க, நண்பர்களே பேசுவாங்க. ஆனால் அதை மனசுக்குள்ளே கொண்டு வந்து வச்சுட்டிங்கன்னா அங்கே தடுமாற ஆரம்பிப்பீங்க. ஆனால் இந்த காதில் வாங்கி அந்த காதில் விட்டுட்டிங்கன்னா நல்லது. ஏன்னா நீங்கள் நாளைக்கு என்னதான் போய் நல்லதே பண்ணாலும் சில நபர்கள் அதை பெருமையாகவும் பேச மாட்டாங்க, நல்லதாகவும் பேச மாட்டாங்க. ஐயா, இங்கே யாரையும் பெருமையாக கூட பேச தேவையில்லை. எது நடைமுறையில் சாத்தியமோ, எது உண்மையோ அதை சொல்கிறதுக்கே இங்கே நிறைய பேர் யோசிக்கிறாங்க. அப்போ கடகராசிக்காரங்க தன்னுடைய வாழ்க்கையில் தான் நினைத்த அந்த கனவு வாழ்க்கையை அடைய எவ்வளோ விஷயத்தை கவனிக்க வேண்டியது இருக்குது பாருங்கள். நிறைய கந்திருஷ்டிகள் இருக்கும் இந்த ராசிக்காரங்களுக்கெல்லாம். சுற்றி அக்கம் பக்கம் இருக்கிறவங்க, சொந்தக்காரங்க, நண்பர்கள்னு இவங்களுடைய பழக்க வழக்க வட்டாரங்களிலேயே பார்த்திங்கன்னா நிறைய பேருடைய கந்திருஷ்டி இருக்கும். குறிப்பாக வேலை தொழில்னு எடுத்துக்கிட்டால் வேலை செய்கிற இடத்துல ஒரு ஆஃபீஸில் வேலை செய்யக்கூடிய கடகராசிக்காரங்களாக இருந்தால் நம்ம பல பதிவுகளில் சொல்லியிருக்கோம். கடின உழைப்பை வச்சு இவங்களுக்கு மேலே இருக்கிறவங்க தான் முன்னேறிட்டு இருப்பாங்க, இவங்களுடைய உழைப்பை வச்சு. ஆனால் இவங்களுக்கு அந்த முன்னேற்றம் கிடைச்சதான்னு கேட்டிங்கன்னா ரொம்ப தாமதமாயிட்டே இருக்குங்க. எனக்கு எல்லா தகுதியும் இருக்குது, இந்த சம்பளம் வாங்குறதுக்கு, இந்த சீட்டில் உட்காரதுக்கு எனக்கு எல்லா தகுதியும் இருக்குது. ஆனால் என்னமோ தெரில, என்னால் அந்த கட்டத்துக்கு போய் உட்கார முடியல. இழுப்பறியாகவே இருக்குது. வேலைக்கான முன்னேற்றத்திற்கான விஷயங்கள் இழுப்பறியாகவே இருக்குது. ஆனால் என்னை விட இப்போ வந்தவங்க, அதற்கான தகுதியே இல்லாத நபர்கள், எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாத நபர்களாக அடுத்தடுத்த கட்டத்துக்கு போயிடுறாங்க. நான் மட்டும்தான் ரொம்ப வருடமாக ஏதோ முன்னேற்றமே இல்லாமல் ஒரே இடத்துல உட்காந்துருக்கிற மாதிரி இருக்குதுன்னு சொல்லி வேலைக்கு போகிற நபர்களில் புலம்பக்கூடிய நபர்கள் நிறைய பேர் இந்த விஷயத்தை சொல்லி ஃபீல் பண்ணுவாங்க, கவலைப்படுவாங்க. அதனால தான் நம்ம பெரும்பாலும் சொல்கிறோம், கடகராசிக்காரர்களை பொறுத்தளவுக்கு உங்கள் லைஃப்பில் உங்களுக்கு எங்கே இம்பார்ட்டண்ட்டோ அங்கே இருக்கணும். நீங்கள் ஒரு வைரம் எப்படி அதற்கான விலை மதிப்பு தெரிந்த இடத்தில் இருந்தால் அதை வைரமாக பார்ப்பாங்க, விலை மதிப்பில்லாத வைரமாக பார்ப்பாங்க. அதனுடைய வேல்யூ என்னன்னு தெரியும். இதே மதிப்பில்லாத இடத்துல இந்த ராசிக்காரங்க இருந்தாங்கன்னா இவங்க என்னதான் வைரமாகவே இருந்தாலும் உங்களை ஒரு பொக்கிஷமாக பார்க்கவே மாட்டாங்க. ஏளனமாக பேசுவாங்க, ஏளனமாக பார்ப்பாங்க. ஆகையால் உங்களுடைய திறனை வளர்த்து கொள்ள வேண்டிய நேரம், உங்களுடைய வாழ்க்கை தரத்தை அதிகப்படுத்த வேண்டிய நேரம். சரிங்களா? ஆகையால் வேலை தொழில் நீங்கள் நினச்ச பிளாட்ஃபார்மில் அமையணும், நீங்கள் நினச்ச இடத்துல அமையணும். அதற்கான முயற்சிகளை எடுப்பது தான் கடகராசிக்காரர்களுக்கு என்றைக்குமே சிறந்த ஒரு எதிர்காலத்தை கொடுக்கும். இன்னொருத்தர் கீழே வேலை செய்கிறது அப்படின்றது எல்லாமே ஒரு கட்டம் வரைக்குமே நல்லா சம்பாத்தியமே வந்துட்டு இருந்தாலும் கடகராசிக்காரங்களுக்கு ஒரு காலகட்டத்துக்கு மேலே ஏதோ ஒன்று குறையாக இருக்கேன்ற மாதிரியே இருக்கும். அது நல்லா டீப்பாக யோசிச்சு பார்த்தாங்கன்னா தெரியும், யாரோ ஒருத்தர் கீழே நம்ம மாட்டிட்டு வேலை செஞ்சுட்டு இருக்கிற மாதிரி இருக்கேன்னு ஒரு விஷயம் தெரிய வரும். அப்போ தான் தனக்கான எதிர்காலத்தை நோக்கி யோசிக்க ஆரம்பிப்பாங்க. அதை டைமுக்கு, அந்த நேரத்துக்கு, நேரம் காலம் இருக்கும் பொழுது, வயசு இருக்கும் பொழுதே அதற்கான சிந்தனைகள் வந்துட்டாவே கடகராசிக்காரங்க எதிர்காலத்தை ரொம்ப வலுவாக அமைச்சிருவாங்க. அப்படி இல்லைன்னா தான் நேரத்தையும் காலத்தையும் வீணாக்கிட்டமேன்னு ஃபீல் பண்ணவங்க இங்கே நிறைய பேர். பெரும்பாலும் கடகராசிக்காரர்கள் நிறைய பாருங்கள் முருகர் பக்தர்களாக இருப்பாங்க. முருகனுடைய படத்தை தான் வச்சுருப்பாங்க மொபைலில், முருகனுடைய பாட்டை தான் ரிங்டோனாக வச்சுருப்பாங்க. முருகனுடைய அருள் பெரும்பாலும் இந்த ராசிக்காரங்க 6 மாதத்துக்கு ஒரு முறையாவதும் பழனி கோயிலுக்கு போயிட்டு வாங்க. ராஜ அலங்காரத்தில் உள்ள முருகனை வழிபடுவது உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நல்ல ஒரு பிரகாசமான எதிர்காலத்தை அடைவதற்கான அதிர்வலைகளையும் அருளையும் கொண்டு வந்து சேர்க்கும். சரிங்களா? அதே போல் வேலை தொழில் சம்பாத்தியம்னு அதே வைப்ரேஷனில் இருக்கிற உங்களுக்கு இந்த பிரபஞ்சம் என்ன ரிசல்ட்டை கொடுக்கும்னா, நீங்கள் நினைத்ததை இன்னும் பல மடங்கு அதிகமாக கொண்டு வந்து கொடுக்கும். எப்படின்னா, நீங்கள் எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்குறீங்க, எந்த அளவுக்கு பாடுபடுகிறீர்கள், கஷ்டப்படுறீங்க, அதுக்கான இம்பார்ட்டன்ட் தரீங்கன்னு. உங்கள் வாழ்க்கையில் வேலைன்னு இல்லை, எந்த விஷயமா இருந்தாலும் சரி, ஒரு விஷயத்துக்கு நீங்கள் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறீங்களோ அதுதான் நாளைக்கு உங்கள் லைஃப்பை மாற்ற போகுதுன்னு அர்த்தம். அது நல்லதாக இருந்தாலும் சரி, கெட்டதாக இருந்தாலும் சரி, எதுக்கு நீங்கள் அதிக இம்பார்ட்டன்ட் தரீங்களோ அதுதான் நாளைக்கு உங்கள் லைஃப்பே மாற்ற போகுதுன்னு அர்த்தம். அது நீங்கள் கடந்த கால நிகழ்வுகளை எடுத்து அலசி ஆராய்ஞ்சு பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஆகவே கடகராசிக்கார நண்பர்களே, இந்த பதிவு உங்கள் ஆழ் மனதில் ஒரு அதிர்வலையை ஏற்படுத்தும்னு நான் நம்புகிறேன், ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும்னு நான் நம்புகிறேன். உங்கள் நண்பர்கள், உறவினர்கள் எல்லோருக்குமே கடகராசிக்காரங்களுக்கு இந்த பதிவை ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் நல்ல ஒரு வலுவான எதிர்காலத்தை அமைத்து மகிழ்ச்சியுடன் வாழ வேண்டிய நபர்கள். அதற்கான தகுதி, திறமை, பொறுமை எல்லாமே உங்கள்கிட்ட இருக்குது. ஆகவே இந்த பிரபஞ்சத்தின் ஈர்ப்பு விதியால் இனி உங்களுக்கு யாவுமே நல்லதாக நடக்க இருக்குது.
நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள், சிந்தனைகள் எல்லாத்தையும் ரொம்ப தெளிவாக எடுங்க. நான் திரும்பவும் சொல்கிறேன், யார் பேச்சையுமே மைண்டுக்குள்ளே கொண்டு வந்துடாதீங்க. ஏன்னா தேவையில்லாமல் தான் அதையும் இதையும் பேசி உங்களை மைண்டை டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. உங்களுடைய சிந்தனைகளை வலுவாக்குங்க, எண்ணங்களை வலுவாக்குங்க. அது தானாக நடைபெறுவதை பார்ப்பீங்க. ஆகவே இந்த பதிவு உங்கள் நண்பர்கள், உறவினர்கள் எல்லோருக்குமே ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிறேன் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.